சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்னாக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பொந்தம் சொக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு டெசரை வந்து உங்கள்ட வீட்டில் உங்கள்ட கையாலேயே செய்யலாம். இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. அவிஞ்சும் அவியாத பதத்தில் இருக்கணும். இதுதான் இந்த டெசரின் ஸ்பெஷலு. இந்த 5 பொருட்களை வச்சு கொண்டு தான் இந்த டெசர்ட் செய்ய போகிறோம். 3 முட்டை, 75 கிராம் 150 கிராம் சீனி, 150 கிராம் பட்டர், 300 கிராம் சாக்லேட் எடுத்துருக்கிறோம். இது என்ன சாக்லேட்னு சொல்லி யோசிக்காங்க. நீங்கள் டார்க் சாக்லேட்டே பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இன்னொரு சில்வர் கிண்ணியில் பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு இப்படி கலக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். இது மைக்ரோன்லேயே கலக்கலாம்னு சொல்லி யோசிக்காங்க. மைக்ரோனில் கலக்கினா ஒரு ரஃப்பாக வரும். சாஃப்டாக வேணும்னு சொன்னால் இப்படி கலக்கி கொள்ளுங்க, நல்லபடியாக வரும். இப்போ நாங்கள் கலந்த சாக்லேட் லைட்டாக ஆறுறக்கா வெளியில் எடுத்து வச்சுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் இந்த அலுமினிய கப்புக்கு வந்து பட்டர் வந்து பூசிக்கொள்ள போகிறோம். இது என்னத்துக்கான்னு சொன்னால் நாங்கள் விடுற டெசர் வந்து இதில் ஒட்டாமல் இருக்கிறக்கா இப்போ நாங்கள் டெசரை வந்து தயாரிக்க போகிறோம். முட்டையை வந்து ஒரு போர்டில் வந்து அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதோட எடுத்துருக்கிற சீனியையும் போட்டு பிளெண்டரால் நல்லா அடிச்சுக்கொள்ளுங்க. நார்மலாக நீங்கள் இந்த டெசர் கையாலேயே செய்யலாம். பிளெண்டரால் அடித்தா கொஞ்சம் வேகமாகவும் சுகமாகவும் செய்யலாம்ன்றக்காக நான் பிளெண்டரை பாவிக்கிறேன். இப்போ முட்டை நல்லா அடிப்பட்டு வந்துட்டுது. இதில் தனியாக சீனியும் முட்டையும் தான் போட்டு அடிச்சேன்னா அதுக்கு பிறகு இப்படி நல்ல பதத்துக்கு வந்தோன்னா மாவு போட்டு மெதுவாக அடிச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னா மாவு வந்து தெரிச்சிடும். இப்போ நல்லா அடித்து கலந்து விடிங்கன்னு சொன்னால் இப்போ முட்டை எல்லாமே அடிபட்டு வந்துட்டு இப்போ இதோட எடுத்து வச்சுக்க சாக்லேட்டை விட்டு அடித்து கொள்ள போகிறோம். சாக்லேட்டை வடிவாக நல்ல ஒரு கரண்டியால் கலக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இது அடிபட்டுட்டான்னு யோசிக்காங்க. இந்த சைட் எல்லாம் வெள்ளையாக இருக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு திருப்பியும் ஒருக்கா நல்லா அடிச்சுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கலப்பட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை அந்த எடுத்து வச்சுக்க அலுமினிய கப்பில் விட போகிறோம். இந்த கப்பில் ஒரு அரைவாசிக்கும் 3/4 இடையில விட்டு கொள்ளுங்க. அதுக்கு முன்னே ஏர் ஃப்ரை மிஷினை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சும்மாவே ஓன் பண்ணி விடுங்க வெக்க வர்றதுக்காக. இப்போ வெக்கையெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் இந்த டெசரை வந்து அடுக்கிட்டு 180 செல்சியஸ் வெப்பநிலையில் 9 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக டெசர் உங்கள்ட கையாலேயே நீங்களே செஞ்சுடுவீங்க. இப்போ நீங்கள் 9 நிமிஷம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெசர் வந்து சூப்பராக வந்துட்டு பார்த்தாலே அழகாக இருக்குது. உங்கள்கிட்ட கையால் நீங்களாக செஞ்சேன்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்து கப்பிலேருந்து அப்படியே சரிச்சிங்கன்னா நார்மலாக வரும். அதுக்காக தான் பேர் பூசினாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.